ஹலோ ஆல், வியான் குட்டிக்கு இன்றைக்கி மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்க அப்பா வியான் 3 பேரும் அவரோட குலதெய்வமான மயில முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வந்ததுடனே குளத்தில் போய் காலை நினச்சிட்டு வியானுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மொட்டை அடிக்கிற இடம் வந்து கீழே இருக்கனால அங்கே அடிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னதுனால சரி மொட்டை அடிக்கலான்னு கீழே போயிருந்தோம். மொட்டை அடிக்கும்போது போகிறான், ஏதோ ஒரு கலாட்டா பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அவன் எதுவுமே பண்ணல, ரொம்ப சைலண்ட்டாக சமத்து குட்டியாக அவங்க எந்த சைடுனா தலையை திருப்புறாங்களோ அந்த சைடுனா திருப்பி கொடுத்துட்டு ரொம்பவே நல்ல பையனாக இருந்தால் எந்த ஒரு கீரலும் இல்லாமல் மொட்டையும் நல்லபடியாக போட்டு முடிச்சாச்சு. ஆனால் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரியே இருந்தான். ஒரு வேளை தலையில் ஏதோ இருந்துட்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி சந்தனத்தை வச்சுட்டு சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் சந்தனத்தை அவனுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மொட்டை அடிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் சைடு எப்படின்னா ரொம்ப கிராண்டாக எதுவுமே கிடையாது. அப்பா அம்மா மட்டும் ஜஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வர வேண்டியதான். அதுக்கடுத்து ஒரு செகண்ட் மொட்டை போடுறாங்க. அப்போ தான் அவங்க அந்த காது குத்துறது அந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. ஆனால் என்னோடய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. அங்கே நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு மொட்டையே நம்ம வந்து எல்லா ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்கும் சொல்லி அவங்க வந்து கிடனா வெட்டி காது குத்தி ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் போயிருக்கும்போது. மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வெயில் வரதுக்கு முன்னாடி போய் மொட்டைனா அடிச்சுட்டு வரலாம் தான் நாங்கள் வந்து ஒரு பிளானில் இருந்தோம். ஆனால் பல காரணங்கள்னால எங்களால் சீக்கிரமாக கிளம்ப முடியல. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 11 o'clock மேலே ஆகிடுச்சு. சரி ஐயோ சாமியை வேறு பார்க்க முடியுமா முடியாதா என்ன தெரியலையே, நிறைய அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே வந்தோம். ஆனால் ஒரு வழியாக சாமியை வந்து தரிசனம்லாம் பண்ணிட்டோம். எங்களோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, அன்றைக்கி வந்து ஹாலிடேங்கிறதுனால ஃபுல் டே வந்து கோயில் வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமியை போய் பக்கத்துலேயே போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருந்த வியான் குட்டி அங்கேருந்து குரங்கன்னா பார்த்த உடனே ஒரு மாதிரி குஷி ஆகிட்டான். சரின்னு சொல்லி 3 பேருமே சந்தோஷமாக மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.